என்ன கண்ணா, என்னடா விபூதிலாம் பூசிருக்க? நீயும் ஜெயிலர் ஐயா கூட போய் கோயிலுக்குள்ள சாமி கும்பிட்டியா? இல்லம்மா, கோவிலுக்குள்ள போனேன். அங்க வந்திருந்த ரஞ்சினி என்னை பார்த்துட்டு அவளா வச்சு விட்டாமா. என்னது ரஞ்சனியா? பிரசிடென்ட் பொண்ணா? அவ எதுக்கு? ஓ, பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதே பின்னாடியே சுத்திட்டு தெரிவா? விஷயம் இப்ப அப்படி போகுதா? ஏண்டா, நான் தான் உனக்கு சொல்லிருக்கல இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேம்மா. அவ கேக்குற மாதிரி இல்ல, நான் என்ன செய்ய? பிருந்தா, ஈர துணிலாம் பக்கெட்ல வச்சிருக்கேன், அதை எடுத்து காய போட்டுருமா? சரிம்மா. என்ன கண்ணா இங்கே நின்றுட்டு இருக்க? போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு போ. அம்மா. என்னடா? அம்மா, அந்த ஜெயிலர் வெறும் கோவில் தரிசனம் மட்டும் பண்ண வரலமா. அந்த சாக்குல எங்களை பாதுகாப்பா இங்க விட்டு போகதாமா வந்தாரு. என்ன கண்ணா சொல்ற? ஈஸ்வரா. அம்மா, அக்காக்கு இப்ப நினைவு திரும்பினதும் அப்பாவை போய் நாங்க பார்த்ததும் அக்கா மூலமா நடந்த உண்மைகள் வெளியே வந்துருமோன்னு, அதனால நிஜமான குற்றவாளிகள் பயந்து அக்காவை கொல்ல பார்த்திருக்காங்க. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும்மா. கடவுளே, இது என்ன சோதனை? புள்ள இப்படி இருக்காளே, எப்ப குணமாவான்னு நினைச்சிட்டு இருந்தோம். நல்லபடியா குணமாயிட்டு வரா. எல்லா பிரச்சனையும் தீரப்போதுன்னு நினைக்கும் போது திரும்ப இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கே. ஈஸ்வரா, சித்தர்சாமி, நாங்க அவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறோம். இருந்தாலும் இன்னைக்கு என் பொண்ணை காப்பாத்தி கொடுத்த மாதிரி எப்போ நீங்க தான் அவளுக்கு எந்த ஆபத்து வராம பாத்துக்கணும் சாமி. நீங்க தான் சாமி காப்பாத்தணும். ஈஸ்வரா. கண்ணா, சாமியை நம்ப மாட்டேன், சிதறுங்களை நம்ப மாட்டேன்னு சொன்னியே, இப்போவாது அவங்க மகிமையை புரிஞ்சுக்கிட்டியாப்பா? மனசார நாம சாமி கிட்ட வேண்டிக்கிட்டோம்னா நம்ம கஷ்டம் எல்லாமே சீக்கிரமா தீர்ந்து போயிடும்டா. நீயும் சாமி வேண்டிக்கப்பா, எல்லாம் நல்லதாவே நடக்கும்.